டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், அதற்கான சொல்யூஷன் என்ன? எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் நேரம் கிடையாது. ஸோ டயட்லேயே நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம்? அப்படி எக்ஸசைஸ் வேணும்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாமா? ஏன்னா எனக்கு இப்போ நேரம் கிடையாது. ஏன்னா நிறைய பெண்கள் சொல்கிற ஒரு விஷயம், மேம் எனக்கு இப்போ பார்த்தோம்னா காலையில் நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் டெலிவரி முடிஞ்சு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இப்போதான் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் போயே ஆகணும். டயட்ல நீங்க என்ன சேஞ்சஸ் சொன்னாலும் நான் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன். வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? இந்த டவுட் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ காலையில நமக்கு ரொம்ப ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியல, இல்லைங்க நேரம் கிடையாது. அப்போ டயட்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆனா நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. ஸோ நீங்க எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னாலும் இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ 90 கேஜஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 90 கேஜஸ்ல இருந்து ஒரு 85 நம்ம வரணும். அப்போ 5 கிலோ குறைக்கிறதுக்கு ஒரு 2 மாதங்கள் நமக்கு தேவைப்படும். ஸோ இது ஹெல்த்தியா ரொம்ப டயட்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்ட்டு எல்லா உணவுகளுமே சாப்பிடாம இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு அதனாலையும் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அப்போ பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். நம்மளுடைய ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இன்டர்னல் ஆர்கன்ஸ்லயும் நமக்கு டேமேஜ் இல்லாம ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன டயட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உணவு முறையில இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எதெல்லாம் தவிர்க்கணும்ன்றது ஒரு லிஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டயட் ஃபாலோ பண்ணணும்னா என்னைக்கு டே 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு வாரம் ஒரு முறை வெயிட் செக் பண்ணிக்கோங்க. வெயிட் செக் பண்ணிட்டு அதில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய டயட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வீட்ஸ், அதிகமான இனிப்பு உணவுகளை எடுப்பது. இப்போ இனிப்பு சார்ந்த உணவு கொஞ்சம் தானே, காஃபில மட்டும் நான் சுகர் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வெளியில இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன், ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், இந்த கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது, கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, ஐஸ்கிரீம் எடுக்கிறது, இது எல்லாமே டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக எக்ஸஸா ஆயில் ஐட்டம்ஸ், ஸோ கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு இதுதான் வழிமுறை அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகமான கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள், இப்போ ஸ்நாக்ஸ் பெரும்பாலும் பார்த்தோம்னா எண்ணெயில பொரித்து எடுத்த உணவுகள் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம தவிர்க்கணும். ஸ்வீட்ஸ், நிறைய நெய் சார்ந்த உணவுகள் எடுக்கிறது, ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரணும். முக்கியமா முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ், அதுவும் ரெட் மீட் சாப்பிட்றீங்கன்னா அதை டோட்டலா நம்ம கட் பண்ணணும். ஸோ அப்போதான் நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸசிவா அதிகமான கேலரிஸ் உள்ள சேர்க்காம நம்ம லோ கேலரிஸ் டயட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். ஏற்கனவே நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, எக்ஸசைஸ்லாம் பண்ணலன்னும் போது 100% எஃபர்ட் கண்டிப்பா நம்ம டயட்ல போடணும். ஸோ அப்போ நம்ம இந்த நான்வெஜ் சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமா எண்ணெய், நல்ல வெஜிடபிள்ஸை எண்ணெயிலேயே வதக்கி சாப்பிட்றது, இல்லை டீப் ஃப்ரை பண்ணி அந்த ஐட்டம்ஸை சாப்பிட்றது, ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததாக உறக்கம். ஸோ இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு நேரத்துல எங்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறோமோ, டெய்லி ஒரு சிலர் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பா அது வெயிட் லாஸ் ஆகாது. என்னதான் நம்ம ஒர்க் அவுட்ஸே பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகாது. இப்போ கண்டிப்பாக இரவு உறக்கம் குறைந்தது ஒரு 6 இருந்து 7 மணி நேரமாவது நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ உறக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருந்தா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக நம்ம உணவு முறையில் என்னென்ன சேர்த்து சாப்பிடலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி காலையில நம்ம ஏதாவது அன்குக்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமைக்காத உணவுகள், ஃப்ரூட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் சாலட், முளைக்கட்டிய தானியங்கள், பயிறு வகைகள், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சாலட் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது ஈஸியாக இது லோ கேலரிஸ் டயட் அப்படின்னு சொல்றோம். இது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ
ஸோ லோ கார்ப் டயட் தான் கண்டிப்பா எடுக்கணும். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து குறைத்து எடுக்கும்போது உடல்ல நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே வந்து மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் நிறையவே ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அதை சரி செய்யறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். வாரம் 2-3 முறையாவது பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பைனாப்பிள் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வரும்போது பெஸ்ட் ஆன்டி கொலஸ்ட்ரால் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், உடல் எடையை குறைப்பதற்கு நமக்கு பைனாப்பிள் ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா எலுமிச்சை ரொம்ப சிறந்தது. அதற்கு அடுத்ததாக சாத்துக்குடி, ஆரஞ்சு, பேரிக்காய். ஸோ இது எல்லாமே வெயிட் லாஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தவறாமல் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மாதுளை சாறு வாரம் 2-3 முறையாவது கட்டாயமாக மாதுளை சாறு நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையாது, உடல்ல நமக்கு அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தாலும் வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ முடிந்த அளவுக்கு துவர்ப்பு சுவை உள்ள பொருட்களை உணவுல சேர்த்துக்கணும். துவர்ப்பு சுவை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதுளை இருக்கு இல்லைங்களா, இந்த மாதுளை தோலே நம்ம வந்து போட்டு தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்ததாக இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ உணவு முறைகளை நம்ம வந்து நிறைய பேர் கேட்குற டவுட், ஸோ அன்பாலிஷ்டு ரைஸ் வந்து நம்ம சாப்பிடலாமா? இதுல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சிவப்பு நிறத்தில் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகள் இல்ல சிறு தானிய வகைகள் நமக்கு பலன் தருமா? நிச்சயம் பலன் தரும். அதுவுமே குறைந்த அளவுக்கு சாப்பிடணும். ஸோ நம்ம நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இப்போ பாதி அளவுக்கு வயிறு நிறையிற மாதிரி உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு மீதி கால் வயிறு நமக்கு காலியா இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கணும். ஸோ அப்பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியா டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நத்தைச்சோரி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு காஃபி டேஸ்ட்லயே நமக்கு இருக்கும். இதை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நத்தைச்சொரி சூர்ணம்னா தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். ஒரு 300 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி 200 ml ஆர் 100 ml வந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையும், கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் இல்லாம டயட்ல எப்படி ஹெல்த்தியா நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.